ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜஸ்தானில் வந்து வாக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ், நாங்கள் ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங்லாம் பண்ணியாச்சு பாருங்கள். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டையும் பூட்டியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு விலாக்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரோம். ஹாய் மக்களே, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். இன்னும் ஒரு பஸ்ஸு கூட வரல. எங்கே நேரமாக என்னான்னு தெரியல மக்களே. ஒரு காக்கா கூட காணும் பஸ் ஸ்டாண்டில். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுவோம். வந்தால் பார்ப்போம். அப்படி தான் ரிட்டர்ன் ரூம்க்கே போய்ட்டோம். ரூம் அந்த பக்கம் தான் இருக்குது. ரூமு போயிட்டு காலையிலேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டாடா ஏசிக்காரன் எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் பொலோதி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வார் நடக்கிறதுனால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் லைட் போட மாட்டாங்க. எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே லைட் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஜோத்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் மட்டும் லைட் போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன்றதுனால டிக்கெட் கவுண்டரில் மட்டும் லைட் போட்டு வச்சுருந்தாங்க. சந்தோஷ் போய் டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நாங்கள் இன்னொரு ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறி போயிட்டு சென்னைக்கு நாளைக்கு நைட்டு 11 o'clock போயிருக்கோம். அடுத்தடுத்த லாக்லாம் தமிழ்நாட்டில் ஜென்ரல் ஒரு 3 பெட்டி 4 பெட்டியாவது வைக்கலாம். முன்னாடி ஒரு 2 பெட்டி, பின்னாடி ஒரு 2 பெட்டி வைக்கலாம்ல. பாவம் தானே மக்களும் என்ன பண்ணுவாங்க. அர்ஜென்ட்டாக போகணுன்றவங்க என்ன பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே விஜயவாடா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அந்த இடம் அழகாக இருந்துச்சு, அதனால் வீடியோவில் கேப்சர் பண்ணுவாங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சென்னை வந்துட்டு கிளாம்பாக்கம் போயிட்டு தான் எங்கள் ஊருக்கு பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நைட்டு 3:30க்கு வந்தோம். 3:30க்கு வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து எங்கள் ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரேன். எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த டிஜிட்டலில் வாட்டர் பாட்டில் வாங்குகிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ட்ரை பண்ணேன். ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸ்கேனர் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பே பண்ணிவிட்ட உடனே வாட்டர் பாட்டில் அதுவே தானாக கீழே விழுந்துருது. அது விழுந்தோடனே நம்ம அங்கே கீழே இருக்க பாருங்க, அது வழியாக நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஓகே விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே தனித்தனியாக போர்டு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போர்டு அந்த எல்லோ கலர் போர்டு மாதிரி போட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1 2 3 போட்டு. படிக்க தெரிஞ்சவங்களும் ஈஸியாக போயிடலாம், இல்லை 1 2 3 படிக்க தெரியாதவங்க 1 2 3 பார்த்து ஈஸியாக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. கோயம்பேடு அப்படியே கொஞ்சம் ட்வின்ஸு பிறந்தா எப்படி இருக்கும் கோயம்பேடு அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்கு. கேள்வி 8 எங்கே இருக்குன்ட்டு கேட்குமா? 1 2 3 4 8. ஹாய் மக்களே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக விழுப்புரம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.